தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க நல்லா இருப்பீங்க, நிச்சயமாய் நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு முன்பாய் வைக்கிறேன். ஆமென். அழைப்பை பெற்ற ஒரு தேவ பிள்ளைக்காய் ஆண்டவர் எந்த எல்லைக்கு வேணாலும் போவார், என்ன வேணாலும் செய்வார். அதற்கு உதாரணம் தான் யோனா. ஹல்லேலூயா. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், யோனாவே நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு போ, அங்கே போய் பிரசங்கி, அங்கே செய்யப்படுகிற அருவருப்புகள் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்று பரலோகத்தின் தேவன் யோனாவோடு சொல்லுகிறார். ஆனா யோனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நினிவேவுக்கு போகாம தர்ஷீஷுக்கு ஓடி போக கப்பல் ஏறிட்டார். ஆமே, கப்பல் ஏறின ஆண்டவர் விற்றுவாரா? ஆமே, அழைப்பு இருக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு ஆண்டவர் என்ன வேணாலும் செய்வார். நீ அவருடைய ஊழியத்தை செய்யற வரைக்கும் உன்னை விடவே மாட்டார். சிஸ்டர் பிரதர், நீங்க அவருடைய ஊழியத்தை செய்யற வரைக்கும் ஆண்டவர் உங்களை விடவே மாட்டார். உங்க அழைப்பு மாறவே மாறாது. வேற ஆள் ஆண்டவர் தேடவே மாட்டார். சிஸ்டர் பிரதர், உங்களை ஆண்டவர் தேடிக்கொண்டே இருப்பார், உங்க பின்னாடி வந்துகிட்டே இருப்பார். அழைப்பு இருக்கு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆமே, பிரச்சனை உங்களுக்கு வரும், போராட்டம் வரும், ஆனால் அதன் மத்தியில ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். சாகர சிச்சுவேஷன் வரும், ஆனால் நீங்க ஆண்டவர் சாக உங்களை ஒப்பு கொடுக்கவே மாட்டாரு. பாருங்க, யோனாக்கு அதே சூழ்நிலை தானே வந்தது. கடல் கொந்தளிக்குது, பெருங்காற்று வீசுது. ஆமே, அப்ப யோனாக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, இந்த ஆண்டவர் தான் செய்யறாரு. சரி, என்னை தூக்கி கடல்ல போட்டுருங்கப்பா, நான் செத்துனா போறேன். ஹல்லேலூயா. விட்டாரா? சாக விட்டாரா? அங்கே ஒரு மீனை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார் யோனாவை மீட்பதற்காக. சிஸ்டர் பிரதர், உங்க அழைப்பு சும்மா கிடையாது. எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, தாயின் கருவினிலே உருவாவதற்கு முன்னமே உன்னை நான் அறிந்தேன். தாயின் கருவினிலே உருவாவதற்கு முன்னமே உன்னை நான் அறிந்தேன். பாருங்க, கருவே உருவாவல, ஆனால் ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார், பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். சிஸ்டர் பிரதர், நீங்க எங்க ஓடினாலும், நீங்க இந்த பூமியில எங்க ஓடினாலும், நீங்க வெளி தேசத்துக்கு ஓடினாலும் இல்ல உள் தேசத்துக்கு வந்தாலும், எங்க நீங்க ஒளிஞ்சுக்கிட்டாலும், தேவனுடைய அழைப்பு உங்க மேல இருக்கிற வரைக்கும் நீங்க எங்க ஓடி ஒளிஞ்சாலும் அவர் உங்களை தேடி வந்து கொண்டே இருப்பார். பாருங்க, நீ அதை செஞ்சே ஆகணும். நினிவேவுக்கு நீ போயே ஆகணும். ஆண்டவர் திட்டம் பண்ணிட்டாரு, விட்டவே இல்லை. பாருங்க, யோனாவை கொண்டு போய் நிறுத்தினார். உங்களை கொண்டு போய் நிறுத்துகிற இடத்துல ஆண்டவர் நிறுத்துற வரைக்கும் போராட்டம், பிரச்சனை வரும். நீங்க அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற வரைக்கும் சிஸ்டர் பிரதர், ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். சிஸ்டர் பிரதர், அவர் உங்களை அழைத்திருக்கிறார். நீ அழைப்பை பற்ற ஒரு தேவ பிள்ளையாய் இருக்கிறாய். பிரதர் சிஸ்டர், ஓடி ஒளிஞ்சா விட்டுருவாரா? அவர் விட்டு ஓடுனா விட்டுருவாரா? தேடி தேடி வருவார், தேடி தேடி வருவார். இந்த பைபிள் எடுத்து நீ ஊழியம் செய்யற வரைக்கும் ஆண்டவர் உன்னை விடவே மாட்டார். 80 வயசுல மோசே கிட்ட சொல்றாரு ஆண்டவர், கோல போடு மோசே. 80 வயசுல அழைப்பு மாறவே மாறாது. எத்தனை வயசானாலும் உங்கள் அழைப்பு மாறவே மாறாது. உங்களை தேடி வந்து கொண்டே இருப்பா. சிஸ்டர் பிரதர், இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்ன நான் ஒப்பு கொடுத்துறேன்பா, உனக்கு விரோதமா நான் செஞ்சிருக்க மன்னிச்சிருங்க, உங்க ஊழியத்தை செய்ய நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை ஆளுகை செய்வார். ஆமென்.